கரூரில் நடந்த துயர சம்பவம் தொடர்பாக இன்று கரூர் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வந்தது. அதில் தாவேகாவினருக்கும் போலீசாருக்கும் காரசாரமான விவாதம் நடைபெற்றது. இதில் விஜய் கூட்டத்திற்கு 10,000 பேர்தான் வருவார்கள் என எப்படி கூறினீர்கள் என நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார். இது குறித்து விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம். தாவேக தலைவர் விஜய் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக கரூர் காவல்துறையினர் 25 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இதனிடையே கரூர் மேற்கு மாவட்ட செயலர் மதியழகன் மற்றும் கரூர் மத்திய மாநகர தாவேக செயலாளர் பவுன்ராஜ் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் இந்த வழக்கு இன்று கரூர் மாவட்ட குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மதியழகன் மற்றும் பவுன்ராஜ் ஆஜர்படுத்தப்பட்டனர். நீதிபதி பரத்குமார் முன் அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கூட்ட நெரிசல் ஏற்பட்ட கரூரில் போலீஸ் அனைத்து நடைமுறைகளையும் பின்பற்றியது. விசாரணை கமிஷன் ரிப்போர்ட் வந்தால்தான் உண்மை நிலவரம் தெரியவரும் என கூறினார். இதில் தெரிவித்த தாவேகாவினருக்கும் போலீசாருக்கும் இடையே கடுமையான காரசாரமான வாதம் நடைபெற்றது. அப்போது தாவேகா சார்பில் விஜய் கூட்டத்திற்கு முதலில் 10,000 பேர் வருவார்கள் என காவலர்களிடம் கூறினோம் என தெரிவிக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதி விஜய் கூட்டத்திற்கு 10,000 பேர் வருவார்கள் என எப்படி கூறினீர்கள் என கேள்வி எழுப்பினார். அப்போது தாவேகா தரப்பில் கரூர் பேருந்து நிலையம், லைட் ஹவுஸ் உள்ளிட்ட பகுதிகளில் பரப்புரை செய்ய அனுமதி கேட்டோம், ஆனால் வழங்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டது. மேலும் தொகுதிக்கு 2,000 வீதம் 8,000 பேர், கூடுதலாக 2,000 பேர் என 10,000 பேர் பரப்புரையில் மக்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்த்தோம் என தாவேக தரப்பு தெரிவித்தது. இதற்கு லைட் ஹவுஸ் பாலத்தில் நெரிசல் அதிகமாகிவிடும் என காவல்துறை விளக்கம் அளித்தது. அது மட்டுமல்லாமல் தாவேகாவினரை கூட்டிச் சென்று எல்லா இடங்களையும் காண்பித்தோம் என்றும் அந்த பகுதிகளில் தலைவர்களின் சிலைகள், பெட்ரோல் பங்குகள் உள்ளன, பெரிய பிரச்சனை ஆகிவிடும் என்பதால் கொடுக்கவில்லை என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் 11:30 மணிக்கே கூட்டம் வர ஆரம்பித்துவிட்டது. 2 மணியிலிருந்து காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தோம். சரியாக நேரத்தை கடைபிடிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டோம். ஆனால் அவர்கள் நேரத்தை கடைபிடிக்காததே இந்த துயர சம்பவத்திற்கு காரணம் என்றும் வேலுச்சாமிபுரத்தை என் ஆனந்த் அவர்கள் நேரில் பார்வையிட்ட பிறகுதான் முடிவு செய்தார் என்றும் காவல்துறை தெரிவித்தனர். இதற்கு பதிலளித்த தாவேக தரப்பு, லைட் ஹவுஸிடம்தான் பெரிய இடம், நாங்கள் கேட்ட ஒவ்வொரு மனுவையும் நிராகரித்தார்கள், அரசு தரப்பிலேயே தவறு இருக்கிறது என்றும் நகராட்சி கட்டுப்பாடுகள், EB உள்ளிட்ட 11 நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டோம், அத்துடன் புறவழிச்சாலையில் எந்தவிதமான வாகனமும் வராமல் தடுத்தோம் என்றும் தெரிவித்தனர். இதற்கு காவல்துறை தரப்பில் காலதாமதமாக விஜய் வந்தார், அத்துடன் ராங் ரூட்டில் விஜய் வாகனம் சென்றது, இதனால் காலதாமதம் ஏற்பட்டு கூட்டம் அதிகமானது. அப்போது நிற்க இடமில்லாமல் மரத்தில் தொண்டர்கள் ஏறினர், மக்கள் நெரிசலில் சிக்கி தவித்தனர். அப்போது 2 ஆம்புலன்ஸ்கள் வந்தது. ஆனால் விஜய் பேசிக் கொண்டிருந்தார். ரோடு ஷோ பண்ணக்கூடாது என கூறினோம், ஆனால் வாகனத்தில் இருந்து வெளியே வரக்கூடாது என கூறவில்லை என்று தெரிவித்துள்ளார். இதற்கு தாவேகாவினர் பேருந்தை சுற்றி பேரிகார்டு கேட்டும் போலீசார் அதை செய்யவில்லை, பிரச்சாரம் நடக்குமா நடக்காதா என்றே இருந்தோம், பாதுகாப்புக்கு 500 போலீசார் தான் இருந்தனர், சரியான பாதுகாப்பு தரவில்லை, 4 தொகுதியிலிருந்து அதிக அளவில் மக்கள் வந்துவிட்டனர், 3 வாரமாக விஜய் பரப்புரை நடைபெற்று வருகிறது, காவல்துறை கவனித்து வருகின்றனர், ஆனால் ஏன் இங்கு மட்டும் இப்படி நடந்தது, சாலையின் நடுவில் இருந்த மைய தடுப்பை அகற்ற கூறினோம், காவல்துறையினர் அதை செய்யவில்லை, மேலும் இந்த ஒரே இடம்தான், நடத்தினால் நடத்துங்கள் என்று காவல்துறையினர் கூறியதாக தாவேக தரப்பில் தெரிவித்தனர். தொடர்ந்து தாவேக தரப்பு வழக்கறிஞர், ஒரு நபர் ஆணைய அறிக்கை வரும் வரையில் யாரையும் கைது செய்யக்கூடாது, விஜய் பரப்புரைக்கு வந்தது தானாக வந்த கூட்டம், வண்டி வைத்து அழைத்து வரவில்லை என்று வாதிட்டார். இந்த வாதத்திற்கு பிறகு பேசிய நீதிபதி, பிரச்சாரம் என்றாலும் மாநாடு போன்றுதான் வருவார்கள், 10,000 பேர் மட்டும் என்றது தவறு, எந்த ஆவணங்களையும் ஏற்றுக்கொள்ள முடியாது, மனசாட்சிப்படிதான் உத்தரவு பிறப்பிப்பேன் என்று கூறினார். இதனிடையே கரூர் துயர சம்பவம் தொடர்பாக விசாரிக்க ஹேமமாலினி MP தலைமையிலான குழுவினர் இன்று கோவை வந்த நிலையில் சாலை வழியாக காரில் கரூர் சென்று ஆய்வு நடத்தினர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாதிக்கப்பட்டவர்களிடம் பேசினோம், நடந்ததை சொன்னார்கள், அவர்கள் குறுகிய இடம் கேட்டாலும் அரசு பெரிய இடத்தை தான் வழங்கியிருக்க வேண்டும், விஜய்க்கு இந்த இடம் கொடுத்தது தவறு, காலணிகளை எறிந்துள்ளனர், மின்தடை ஏற்பட்டுள்ளது, காவல்துறை தான் இதையெல்லாம் கவனிக்க வேண்டும், நான் ரோட் ஷோ போவேன், காவல்துறையினர்
கூட்டத்தை கட்டுப்படுத்துவர், அவர்கள்தான் பாதுகாப்பு தர வேண்டும் என்றார் அவருடன் இருந்த அனுராக் தாக்கூர். பாதிக்கப்பட்டவர்களை ஏன் உடனே தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லவில்லை? மாநில அரசு அதிகாரிகள் என்ன செய்தார்கள்? உண்மை வெளிவர வேண்டும் என்று தமிழக அரசை பார்த்து கேள்வி எழுப்பினார். இதற்கிடையில் இன்று தாவேக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் மற்றும் இணை பொதுச் செயலாளர் CRT நிர்மல்குமார் ஆகிய இருவரும் தங்களுக்கு முன்ஜாமீன் வேண்டும் என கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். இந்த மனு மீதான விசாரணை வரும் வெள்ளிக்கிழமை அன்று விசாரணைக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.